வேற வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றதால? ஓகே கிரிச்சா மேம், நீங்க நியூ ஜாயினிங் இருக்கட்டும். நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி சொல்றேன். பியூரிஃபைங் ஸ்கின், எஸ். இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு, எஸ். அப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கு, எஸ். ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ ஷீட் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அது இன்ஸ்டன்டா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணி தரும். சரிங்களா? சாரி, ஒரே நிமிஷம். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணி தரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து நம்ம இப்போ ஒரு பார்ட்டி அக்கேஷனுக்கு வந்து ரெடி ஆகுறோம். சரிங்களா? பார்ட்டி அக்கேஷனுக்கு ரெடி ஆகுறோம் அப்படின்னும் பொழுது, ஸோ ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா நமக்கு பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்றதுக்கான டைம் கேப்பபிலிட்டி நமக்கு இல்ல. ஸோ சடனா வந்து ஒரு மீட்டிங் பிளான் ஆயிடுச்சு, இல்லைன்னா சடனா வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வெளியில போகணும் அப்படின்ற பட்சத்துல ஸ்கின்ன வந்து ரொம்பவே டல்லா இருக்கு, இல்ல ரொம்பவே டீஹைட்ரேட்டடா இருக்கு. ஸோ ஸ்கின்ல வந்து எந்த விதமான பிளசன்ட்டுமே இல்ல. ஸோ ஸ்கின்ன வந்து ரொம்பவே வந்து டல் அண்ட் டர்ட்டா வந்து உங்களோட ஸ்கின்ன வந்து விசிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னா, ஸோ அதுக்காக இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட ஷீட் மாஸ்க். சரிங்களா? பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீட் மாஸ்க பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ன வந்து எக்ஸ்ட்ரீம்லா வந்து ட்ரை ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ என்னோட கேபின்ல இருக்கேன். ஸோ இங்க வந்து ஏசியோட அந்த கூலிங்க்கான கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெவியா இருக்கிற சமயத்துல என்னோட ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய ஹைட்ரேஷனுக்கான லெவலுமே வந்து லாஸ்ட் ஆயிட்டே போகும். சரிங்களா? ஸோ இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன்றதால உங்களுக்கு என்ன, நீங்க ஏசில இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு என்ன, நீங்க ஏசில இருக்கீங்க. அதனால உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசில இருக்கும் பொழுதுமே சரி, ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமா ஸ்கின் வந்து சன்னோட எக்ஸ்போஷர்ல இருந்தாலும் சரி, இல்லன்னா ஸ்கின் ரொம்ப அதிகமா வந்து அந்த கோல்டான பிளேஸ்ல இருந்தாலுமே சரி, அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்னொன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸுமே வந்து சீக்கிரமா டெட் ஆயிடும். ஸோ இதனாலதான் வந்து நமக்கு டான் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், பிம்பிள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, ஷீட் மாஸ்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப்பா வந்து உங்களுக்கு டீடாக்சிஃபை பண்ணி தரும். அதாவது ஆல்ரெடி ஸ்கின்ல வந்து டெட்டா இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ், என்விரான்மெண்ட்னால வரக்கூடிய டேமேஜஸ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ், சரிங்களா? டஸ்ட் பொல்யூஷன், இந்த சீபம் அதிகமா, அதாவது ஆயிலுக்கான ஆக்டிவிட்டி, ஆயில் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ரொம்ப ஹையா இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமா வந்து எண்ணெய் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமா ஃபேஸ்ல மட்டும் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து மேக்கப் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ வந்து நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்க, அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க அதுக்கு எந்த விதமான ஒரு ஃபில்ட்ரேஷனும் கொடுக்கல அப்படின்னா, ஸோ அதுவுமே வந்து ஸ்கின்ல உங்களுக்கு, அதாவது உங்களோட ஹேர் ஃபாலிக் கேப்பை வந்து பிளாக் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஸ்கின்னுக்கு டேமேஜஸ் எதுவும் வந்துரும் நான் சொல்லல. இந்த ஹேர் ஃபாலிக் கேப், நம்மளோட ஃபேஸ்ல கண்ணுக்கு தெரியாத ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளோட மேக்கப் வந்து ப்ராப்பரான ஒரு கிளென்ஸ் அவுட் ஆகல அப்படின்னா, அது அந்த ஹேரை வந்து லாக் பண்ணிடும். ஸோ அதனால வந்து ஸ்கின்னை வந்து ஈஸியா ப்ரீத் பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நமக்கு ஷீட் மாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் தாண்டி வந்து ஸ்கின் ரொம்ப அன்ஈவனா இருக்கு, சரிங்களா? இல்லைன்னா ஸ்கின்ல நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அதாவது ஃபிளேக்கினஸ் இருக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமா வந்து உங்களுக்கு பீல் ஆகுது, சரிங்களா? ஸ்கின்ல நிறைய ரெட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது எனக்கு ஏதாவது ஒண்ணு டஸ்ட் பட்டதுனாலே, இல்லைன்னா அடிக்கடி வந்து என்னோட ஸ்கின் வந்து ரெட்டா வந்து எனக்கு ஸ்கின்ல வந்து
இன்ஃப்ளமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதையும் தாண்டி எனக்கு வந்து ஆக்னி அண்ட் பிம்பிள் கன்சர்ன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ராஷஸ் ப்ராப்ளம் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம கண்டினியூஸ்டா அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாவும், நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாவும் வந்து மெயின்டெயின் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து ஷீட் மாஸ்க்ல இருக்கு. இதையும் தாண்டி நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய ஷீட் மாஸ்க் இன்னும் அடிஷ்னலா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ குடுக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்ன விஷயங்கள் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சோ எதுக்காக ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே கிளியர் தானே? ஓகே. சோ ஷீட் மாஸ்க் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளோட ஸ்கின்ன ஹெல்தியா நல்லா சேஃப்டியா ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9ல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 3 ஷீட் மாஸ்க் இருக்கு. ஸோ 3 ஷீட் மாஸ்க்குமே வந்து ஒரு ஒரு சில ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய இன்கிரீடியன்ட்ல நம்ம டிஃபர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த டைம்ல நீங்க நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஷீட் மாஸ்க் ப்ரிஃபர் பண்ணலாம்? ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ஷீட் மாஸ்க் ப்ரிஃபர் பண்ணலாம்? இல்ல ஆயிலி டு சென்சிட்டிவ், நார்மல் டு சென்சிட்டிவ், ட்ரை டு சென்சிட்டிவ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான ஷீட் மாஸ்க் வந்து ஒன்ஸ் இன் அ வீக், ட்வைஸ் இன் அ வீக் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது க்ளோ ஷீட் மாஸ்க் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி ஷீட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டோனிங், அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோன் பிளஸ் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளெமிஷஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் தான் இந்த விட்டமின் சி இருக்கு. அதையும் தாண்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஷீட் மாஸ்க்குமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து தாராளமா இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து விமனுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து நீங்க ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பேசிக் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட விட்டமின் சி ஷீட் மாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெமன் அண்ட் பப்பாயா ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 மெயினான இன்கிரீடியன்ட் இருக்கிறதால ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளேக்கினஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸ்கின் வந்து ஃபிளேக்கியா இருக்கும், இல்ல பீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஃபிளேக்கினஸையும் டல்னஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நல்லா பிரைட்டனிங் பண்ணி தரும். ஸோ அதையும் தாண்டி பிரைட்டனிங் அப்படின்றது உங்களுக்கு நேச்சுரலா கொடுக்கக்கூடிய ஒரு பிரைட்டனிங். உங்களோட ஸ்கின்னை விட 1 டோன் 2 டோன் வந்து ரொம்ப அதிகமா பிரைட்டரப்பா காட்டாது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின்னை டீப்பர் லேயர்ல இருந்தே நல்லா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து அதையும் தாண்டி உங்களோட இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா நியாசினமைட் இருக்கு. ஸோ நியாசினமைட் இருக்கிறதால ஸ்கின்னோட டெக்ஸ்சரையும் டோனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். அதையும் தாண்டி உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்சஸ் எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் தாண்டி இதுல வந்து ஆன்டி பிளமிஷிங் ஏஜென்ட், அதாவது ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறதால ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ரிஜுவனேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ அதையும் தாண்டி இன்ஸ்டன்டா ஒரு க்ளோவை கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஷீட் மாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்க மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். அதையும் தாண்டி இது வந்து எஸ்பெஷலி நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க். சரிங்களா? நார்மல் டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பினேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்றது நார்மல் டு ட்ரை, டீஹைட்ரேட்டட், காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமா வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம்.
இது சோ இந்த ஷீட் மாஸ்க் எந்த மாதிரியான ஸ்கின் டைப்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் தானே? நோட் பண்ணிக்கோங்க. விட்டமின் சி வந்து நார்மல் டு ட்ரை, டீஹைட்ரேட்டட், காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த 3 ஸ்கின்னுக்குமே நீங்க ரெஃபர் பண்ணலாம். நார்மல், நார்மல் டு ட்ரை, காம்பினேஷன், சரிங்களா, டீஹைட்ரேட்டட். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எக்ஸ்ட்ரீமா ஆயில் இருக்கவங்க வேண்டாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஷீட் மாஸ்க். ஸோ இந்த விட்டமின் இ ஷீட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆன்டி ஏஜினிங் அண்ட் ரிங்கிள்ஸ்க்காக, சரிங்களா. ஸோ ஆன்டி ஏஜினிங் பிளஸ் ரிங்கிள்ஸ் அப்படின்றது யாருக்கெல்லாம் வந்து 20+ இருக்காங்க, 25+ இருக்காங்க, ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நீங்க இந்த விட்டமின் இ வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி தரும். ஸ்கின்னை வந்து உங்களுக்கு லிஃப்ட் அப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் தாண்டி உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஏஜ்னிங், ஸோ அந்த ஏஜ்னிங்கை டிலே பண்றதுக்கு இந்த ஷீட் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஏஜினிங், அதாவது ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து சீக்கிரமா உங்களோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாம ஸ்கின்னை வந்து நல்லா யங்கா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஷீட் மாஸ்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விட்டமின் இ ஷீட் மாஸ்க் ஆல் ஸ்கின் டைப், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஈவன் ஆயிலி ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விட்டமின் சியுமே வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமா பிம்பிள் இருக்கவங்க மட்டும் விட்டமின் சி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா. கிளியரா. ஸோ விட்டமின் இ இதுல வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பிசாபுல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து ராப்சிடோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 இன்கிரீடியன்ட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்கின்ல வந்து ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை லெவல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நல்லா நரிஷ்மெண்ட் பண்றதுக்கும் நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் தாண்டி டிசபிள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதால இது ஸ்கின்ல எந்த விதமான இரிட்டேஷனோ இச்சிங்னஸோ இல்லாம உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கும், பிளஸ் வந்து இது ஸ்கின்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் இந்த ஷீட் மாஸ்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. அகெயின் சொல்றேன், விட்டமின் சி ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டட், நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். பட் பிம்பிள் அதிகமா இருக்கவங்களுக்கு விட்டமின் சி கொடுக்காதீங்க. மேபி ஆயிலி ஸ்கின் பிம்பிள் அதிகமா இருக்கு அப்படின்னா விட்டமின் இ ரெஃபர் பண்ணுங்க. அதையும் தாண்டி சென்ஸ் ஆஃப் ஏஜினிங், அந்த ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருக்கவங்களுமே வந்து இந்த விட்டமின் இ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த விதமான தோல் சுருக்கமும் வராம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்தியா வந்து பாத்துக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட க்ளோ ஷீட் மாஸ்க்ல இன்டென்ஸ் ஹைட்ரேஷன். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ஒன்லி ஃபார் டல் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்தான், சரிங்களா. யாருக்கு ஸ்கின்னு ரொம்ப டல்லா ரொம்ப ட்ரையா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷனை வந்து ரெஃபர் பண்ணணும், சரிங்களா. ஏன்னா இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதாவது ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதுல சோடியம் ஹைலரனேட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஹெல்தியா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும், சரிங்களா. ஸோ அதையும் தாண்டி இது ஸ்கின்ல வரக்கூடிய டல்னஸை ரெடியூஸ் பண்ணி டீஹைட்ரேட்டடா வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளா மெயின்டைன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட ஸ்கின்ல இன்ஸ்டன்டா தேவையான மாய்ஸ்சரை வந்து இது உங்களோட ஸ்கின்னுக்கு ப்ரொவைட் பண்ணி தரும். ஏன்னா இதுல ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பா உங்களோட ஸ்கின்னை ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால ஸ்கின்ல வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் ரெடியூஸ் ஆயிட்டு ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டர் டோன் பண்றதுக்கும், சரிங்களா,
நல்ல ஒரு ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை ரிட்டைன் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி தரும். செகண்ட் திங், சோடியம் ஹைலரினேட். இதுல வந்து ஹைட்ரோஃபிலிக் இருக்கு. ஸோ அதனால உங்களோட ஸ்கின் செல்ஸுக்கு தேவையான அட்ராக்டிவான ஒரு மாய்ஸ்சரை வந்து இது ரீஸ்டோர் பண்ணி பிளாக் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான ஃபிளேக்கினஸோ இல்லை எந்த விதமான ட்ரைனஸோ வராம உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா யங்கா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னாலே ஸ்கின்ல வந்து நிறைய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனை வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா ப்ரொவைட் பண்றதால உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸும் ஃபைன் லைன்ஸும் வராம ஸ்கின்னை பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஷீட் மாஸ்கை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சாரி. சரிங்களா? ஸோ இந்த ஷீட் மாஸ்க் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஷீட் மாஸ்கை நீங்க ஒன்ஸ் இன் அ வீக் இல்ல ட்வைஸ் இன் அ வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 1-2 வீக்ஸ், அதாவது 1 வீக்ல நீங்க 2 டைம்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெஸ்ட் வந்து 1 வீக் ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷீட் மாஸ்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நீங்க நல்லா ப்ராப்பரா வந்து வாஷ் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து உங்களோட டீப் கிளென்சிங் ஆயிலோ இல்லை எந்த ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலரான ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை வந்து நீங்க டவல் வச்சு நல்லா வார்ம் பண்ணி வெட் பண்ணி, அதாவது அந்த வெட்டை வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக்ல இருக்கக்கூடிய இந்த ஷீட்டை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி நீங்க எடுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஃபோல்டிங்ல வந்து அது இருக்கும். ஸோ குட்டியா, ஸோ அதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அந்த அன்ஃபோல்ட் பண்ணணும். அவசரமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு கிழிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப ப்ராப்பரா வந்து நீங்க அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கையுமே வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ ப்ராப்பரா உங்களோட ஹேண்ட்ஸையுமே நீங்க கிளென்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க இந்த ஷீட் மாஸ்கை பேக்ல இருந்து அன்ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். பேக்ல இருந்து அன்ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஷீட் மாஸ்க், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஷ்யூ பேப்பர் தான், ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து அன்ஃபோல்ட் பண்ணி இதை எடுத்துட்டீங்க. சரிங்களா? அன்ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஷீட் மாஸ்கை நீங்க ஃபர்ஸ்ட், அதாவது ஹெட் செட் இந்த 2 ஐபால் கேப் வரும் இல்லைங்களா, அந்த சைடு எடுத்துக்கிட்டு இப்படி இன்ஸ்டன்டா உங்களோட கைய நீங்க இப்படி வச்சிடணும். சரிங்களா? சோ இந்த ஆங்கிள் நீங்க கையை இப்படி வச்சுட்டு கரெக்டா இப்படி நல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது கரெக்டா இந்த கேப், இந்த அதாவது ஐ கேப் கிட்ட உங்களோட ஃபிங்கர் வரணும். பட் அந்த ஹோல்டுல அந்த ஹோல்ஸ்ல வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ராப்பரா இப்படி வச்சுட்டு ஃபேஸ்ல இப்படி இந்த ஆங்கிள் நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ இந்த ஆங்கிள் நீங்க அப்ளை பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது ஐ பால் கிட்ட இருக்கக்கூடிய கேப்ல வந்து அதுவுமே ஃபிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் நோஸ், அதுக்கப்புறம் மவுத் அரௌண்டிங் ஏரியா. சோ ஓவரால் வந்து இந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஷீட் மாஸ்க் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். சோ ஷீட் மாஸ்க் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மினிமம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நீங்க வந்து வச்சிருக்கணும். புரியுதுங்களா? சோ 15 மினிட்ஸ் நீங்க அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேக் நீங்க அன்ஃபோல்ட் பண்ணி எடுக்கும் பொழுது ஷீட் மாஸ்கோட கவர் இருந்தது இல்லைங்களா, அதை த்ரோ பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுல வந்து சீரம் கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதனால ஷீட் மாஸ்க் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுல இருக்க சீரம் எடுத்து கூட நீங்க ஷீட் மாஸ்க் மேலேயே தேய்ச்சி இன்னும் நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனலா நீங்க ஷீட் மாஸ்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்க சீரம் எடுத்துட்டு, எக்ஸசிவா சீரம் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கும், அதை எடுத்து நீங்க நல்லா ஆல் ஓவர் ஃபேஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி அப்பர் டைரக்ஷன்ல நல்லா மசாஜ் கொடுங்க. சரிங்களா? சோ நல்லா ப்ராப்பரா மசாஜ் பண்ணிட்டு நீங்க பிளெயின் வாட்டரை வச்சோ இல்லைன்னா ஒரு வெட் கிளாத்தை வச்சோ வைப் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரப், அதுக்கப்புறம் தான் டோனர்.
சரிங்களா? டோனர் போடுறதுக்கு ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி டோனர் போட்டீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ்ல டோனர் போயிட்டு லாக் பண்ணிடும். அப்ப நீங்க ஸ்க்ரப் போடும்பொழுது அது யூசேஜே இல்ல. ஸோ ஸ்க்ரப்பர் வந்து இன்னொரு ஹோல்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணாது. ஸோ ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப்பர், டோனர் சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட மசாஜ் கிரீமோ, இல்ல லைக் விட்டமின் சி ஜெல்லோ ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் உங்களோட ஷீட் மாஸ்க். ஃபைனலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் மாய்ஸ்சரைசர் லைக் உங்களோட பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட யூத் எலெக்சரா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட வந்து இன்டென்ஸ் ஹைட்ரேஷனா இருக்கட்டும். ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் நீங்க அப்படியே விடணும். சன்லைட்ல வெளியில போறீங்க அப்படின்னா, கம்பல்சரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்க சன்லைட்ல வெளியில போகணும். சரிங்களா? ஸோ இந்த ஷீட் மாஸ்க்குக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 260. பிவி வந்து உங்களுக்கு 8.67க்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? கிளியரா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த ப்ராடக்ட்ல?